நிறைய பேரை சந்திக்கிறோம் சார். நம்ம கடைக்கு நிறைய பேர் வராங்க, கிளினிக் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இந்த மூட்டு வலியினால தைலங்கள் குடுங்க, அது குடுங்க, இது குடுங்க வாங்கிட்டே இருக்காங்க. இல்ல மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுறாங்க. சில பேர் சரவாங்கி அப்படிங்கிற ஒரு வேர்ட சொல்றாங்க. பட் ஆனா அத பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியல. எந்த மாரி பிரச்சனைகள் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. இதை வந்து எப்பயுமே நம்ம கொங்கு பகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவாங்கி அப்படின்னு. இதுவே வந்து நீங்கள் திருநெல்வேலி பக்கம் கீழே சவுத்து மதுரையை தாண்டிட்டீங்கன்னா கணுச்சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே இந்த திருவண்ணாமலை, திண்டிவனம், இந்த கிராஸ் அந்த ஏரியா போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான இந்த 3 வார்த்தை: சரவாங்கி, கணுச்சூளை, முடக்குவாதம். இது 3மே ஒன்று தான். வணக்கம். ஈரோடு அறம் சித்தாடிவி சார். இப்போ நிறைய பேரை சந்திக்கிறோம் சார். நம்ம கடைக்கு நிறைய பேர் வராங்க, கிளினிக் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இந்த மூட்டு வலியினால தைலங்கள் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க வாங்கிட்டே இருக்காங்க. இல்லை மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுறாங்க. சில பேர் சரவாங்கி அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு முழுசாக தெரியல. எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. பட் ஆனால் மொழிக்கு மொழி வலி இருக்குது, தீரவே மாட்டேங்குது எங்கே போய் பார்த்தாலும் அப்படிங்கிற ஒரு இதில் பெரிய கேள்விக்குறியோடு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுங்க சார். நல்லது, நல்ல கேள்வி. இதை வந்து எப்பயுமே நம்ம கொங்கு பகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவாங்கி அப்படின்னு. இதுவே வந்து நீங்கள் திருநெல்வேலி பக்கம் கீழே சவுத்து மதுரையை தாண்டிட்டீங்கன்னா கணுச்சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே இந்த திருவண்ணாமலை, திண்டிவனம், இந்த கிராஸ் அந்த ஏரியா போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான இந்த 3 வார்த்தை: சரவாங்கி, கணுச்சூளை, முடக்குவாதம். இது 3மே ஒன்று தான். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆங்கிலம், சித்தா, அதாவது ஆங்கில மருத்துவ முறையில் டெஸ்ட்டு இந்த டைப்பில் பேசுகிறது, வெறும் சித்த மருத்துவ முறையில் பேசுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னு பேசுனீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், பலமின்மை. மூட்டுகளுக்கு சுத்தமாக பலம் இல்லாமல் போகிறது. காரணம் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ ஆண்களாக இருந்தால் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, சிகரெட்டு குடிக்கிறாங்க, இந்த மாதிரி காரணங்கள் எடுத்துக்கலாம். பெண்களாக இருந்தால் ஒழுங்காக உணவு அருந்துறது இல்லை, பால் கொடுக்குற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணவு சரியாக இருந்துறதில்ல, கர்ப்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக உணவு இருந்துறதில்ல. அதுக்கப்புறம் கணவன் கிளம்பணும், குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்ட்டு காலையில் டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றது. அப்போ அவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால தசைகளுக்கு வலு குறைஞ்சி, மூட்டுகளுக்கு வலு குறைஞ்சி ஒரு வகையான சரவாங்கியானது ஃபார்ம் ஆகும். ஆங்கில மருத்துவம் அந்த முறையில் இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த வகையில் நம்ம சரவாங்கி அப்படின்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், மொத்தம் 6 வகையான சரவாங்கி பேசலாம். அதில் முதல் சரவாங்கி வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ரொம்ப ஃபேமஸானது. இதை தான் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை தான் வந்து நம்ம சரவாங்கின்னு அதிகமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு சரவாங்கி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆர்ஏ ஃபேக்டர். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூணும் வந்து ரொம்ப எளிமையானது, சீக்கிரம் நம்ம சித்த வைத்திய முறையில் ரொம்ப எளிமையாக குணப்படுத்தக்கூடியது. அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த 3 பார்த்துருவோம். அடுத்த 3 நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் சிஆர்பி 2-3 மாதங்களில் குணம் கிடைக்கக்கூடியது. மூட்டுக்கு அதாவது கீழ் மூட்டுக்கு மேலே முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் வீக்கம் ஏற்படும், பலம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், கை கால் இடுப்பு எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு என்னால் பொருள் தூக்க முடியல, கால் எடுத்து வச்சு எனக்கு பலம் இல்லாத மாதிரி இருக்குது, இடுப்பு பகுதி இந்த மாதிரி பலம் இல்லாத மாதிரியான ஒரு பிரம்மையை நமக்கு உண்டாகும். பகலில் ஒரு 11-12 மணிக்கெலாம் தூக்கம் ஒரு மாதிரி இருக்குப்பா, ஒரு மாதிரி நடுக்குமா இருக்குப்பா, கொஞ்சம் இதான தூக்கம் வந்துருப்பா, இந்த மாதிரியான தொந்தரவுகளை சிஆர்பியில் நம்ம பார்க்கலாம். இருந்த மாதிரி வெயிட் போடுற மாதிரி இருக்கும், ஒரு 3 கிலோ 4 கிலோ அந்த ஒரு 15 நாளுக்குள்ள. அங்கங்கே வீக்கமும் தென்படும் உங்களுக்கு கீழ்வாங்க. இது வந்து சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட். இது கொஞ்சம் அதிகம், ஒரு 5-6 மாதத்தில் முழுமையான குணமானது கிடைக்கும். முதல் மாதத்திலேயே நல்ல வலி குறைஞ்சிரும். ஆனால் ஒரு 3, 4, 5, 6 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக முழுமையான குணம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உடம்புல யூரிக் ஆசிட்டோட அளவு அதிகமாகிறது. சில நேரங்களில் உணவுப் பொருள்கள்னாலேயும் அதிகமாகும். இன்னும் சில நேரங்களில் வயிறு புண்ணில் அந்த தசைகள் அரிக்கப்பட்டு அந்த தசைகளே ஜீரணமாகி அதில் என் ப்ராடக்டாக யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது ஒரு வகை யூரிக் ஆசிட். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, சிகரெட், இதனாலேயும் யூரிக் ஆசிட் ஆனது
ஃபார்ம் ஆகும். அதிக நான்வெஜ் தினமும் எனக்கு தினமும் மட்டன் இல்லை சிக்கன் இல்லை அது வாழ மாட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் ஆனது கொஞ்சம் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் மோஸ்ட்லி கால் முட்டி 2 முட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலி இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் எப்பவுமே 40-50 வயசுக்கு மேலே தான் வரும். சிஆர்பி 30-35 கூட வரலாம் பெண் பிள்ளைகளுக்கு. இந்த யூரிக் ஆசிட் 40-50-55 தான் ஃபார்மே ஆகும். படி ஏற முடியாது, இறங்க முடியாது, வீக்கம் குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு வீக்கம் இருக்காது, வீக்கம் குறைவாக இருக்கும். இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடியது ஆர்ஏ ஃபேக்டர், அதாவது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு வரும்போதுன்னா முட்டிக்கு முட்டி வலிக்கும். சின்ன சின்ன முட்டிங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கும், வீங்கிக்கும். நட்சத்திர வடிவில் வீங்க ஆரம்பிக்கும். கை விரல்கள்லாம், கால் விரல்களும் சில பேர்த்துக்கு வீங்கும். சில பேர் இந்த மணிக்கட்டு மட்டும் வீங்கிச்சும்பாங்க. இதெல்லாம் பேஷண்ட் அந்த நம்மளை தேடி வரக்கூடிய மக்களோட வகைகள். எனக்கு கை விரல் மூட்டெலாம் வலிக்குதுங்க, வீங்கலைங்க, எனக்கு மணிக்கட்டு மட்டும் வீங்குதுங்க அப்படிம்பாங்க. இந்த தோள்பட்டை மட்டும் வீங்குதுங்க அப்படிம்பாங்க. இது ஆர்ஏ ஃபேக்டர், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர் டெஸ்ட் தான். இது கொஞ்சம் சிரமமான, ஒரு 10-12 மாதம் ஆகிடும் நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு. ஆனால் முதல் மாதங்கள்லேயே அந்த விரல் வீக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஆர்ஏ ஃபேக்டர் டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவாக இருந்தால் இந்த வலிகள் நமக்கு உண்டுன்னு சொல்லலாம். இது 3 வகை. இப்போ எப்பவுமே இந்த 3 தான் வந்து இங்கே ரொம்ப பிரபலம், எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த 3 என்னன்னு கேட்டிங்கன்னா